இல்ல அவங்களே அதை நினைச்சு வேதனையா படுறேன். ஏன்னா இது தெரியவே தெரியாது. போலீஸ் சொல்லி தான் வேற வழி கிடையாது. இப்போ அப்படி தானே சொல்லி ஆகணும், இல்லைன்னா இவங்களையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல. இப்போ என்ன பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி உண்மையிலேயே ஒரு நகை வந்து அந்த அந்த பையனை வந்து தன்னை எதிர்த்து பேசிட்டான். ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து ஒன்று வந்து ஒரு எதிர்த்து பேசிட்டான். ஒரு பையன், ஒரு காவலாளி, ஒரு வாட்ச்மேன் வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் கார்டு அவன் வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டான். அவனுக்கு வந்து அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை அவமானப்படுத்தணும். அந்த அடிப்படையில் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் அப்படிலாம் செய்யல. அம்மாவுக்கு முடியாம போறவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஸ்கேன் சென்டர் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா? நமக்கு இல்லை, அவங்க பேசின பேச்சு, அவங்க வந்து அவனை வந்து இது பண்ணது, அவனை வந்து டீஸ் பண்ணது, இல்லைனா இப்போ இவங்க தானே அவன் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நினைக்கிறவங்க அவன் மேலே புகாரே கொடுக்காம இருந்துருக்கலாமே. ஒரு சாதாரண ஒரு வறிய நிலையில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பட்டா கூட இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ தானே அரசு தானே இலவச பட்டா, வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்கு. பட்டா இல்லாத ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எளிய நிலையில், இந்த வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டெம்பிள் கார்டை, வந்து வாட்ச்மேனை வந்து நீங்கள் வந்து காவலாளியை வந்து இந்த அளவுக்கு வந்து காயப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? எல்லா இடங்களையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான இது கிடைக்காதுல்ல. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்திருக்கிறீங்க. இல்லை, அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, நான் வந்து கோட்டையில் ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரிலாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கே இல்லை. நான் யார்ட்டையுமே நான் பேசலை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த அப்புறம் போலீஸ் சொல்லி தான் அப்படி தெரியும். அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த புகாருக்கு வாங்கப்பட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. இந்த அஜித் குமாரையும் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த அந்த வண்டி நிறுத்துகிற நண்பரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க. உங்களை அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு தான் ப்ரெஷர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இல்லை, எஸ்பி நேரடியாக தலையிட்டிருக்காரு. எஸ்பி வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் ரொம்ப நல்ல ஒரு தன்மையாக நடந்துப்பார். என்ன அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி இதே ஒரு ஆசிஷ் ராவத்ன்ற அந்த எஸ்பி வந்து அப்புறம் கீழ்நிலை அதிகாரிகளை யாரும் மதிக்க மாட்டார் அப்படின்றாங்க. குரூப் 1 ஆஃபீஸ்லேருந்து பாஸ் பண்ணி போகிற அலுவலர்களை வந்து காவல்துறை அதிகாரிகளை மதிக்க மாட்டார்ன்றாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. குரூப் 1லேருந்து பாஸ் பண்ணி போகிற அதிகாரிகளை வந்து வேறு மாதிரி நடத்துகிறாங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் தான் சொல்கிறோம் காவல்துறைக்கு வந்து ஒரு சங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வைக்க மாட்டேன்றாங்க. காவல்துறைக்கு ஒரு சங்கம் வச்சுருந்தா எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்கல்ல. வெஸ்ட் பெங்காலில் இருக்க மாதிரி, கேரளாவில் இருக்க மாதிரி எந்த ஒரு சிக்கல் இருக்காதுல்ல.